வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி டாபிக்க பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பிசிக்ஸ்னாலே கஷ்டம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் சிம்பிளா சொல்லித்தரேன். பயமே வேணாம். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னா, முதல்ல ஒரு சிம்பிள் டோஸ்டர்ல இருக்கிற ரகசியத்தை பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸோட டிராஃபிக் ஜாமை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய பிசிக்ஸ் ஃபார்முலா, மெட்டல்ஸ்க்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் இல்ல வித்தியாசம், எக்ஸாம்ல பண்ற தப்புக்கள், அண்ட் கடைசியா இது எல்லாம் எது கூட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போவோம். த டோஸ்டர் சீக்ரெட். அந்த டோஸ்டருக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன விஷயம்தான் இந்த பெரிய கான்செப்டோட திறவுகோல். நீங்க எல்லாரும் வீட்ல எலக்ட்ரிக் டோஸ்டர் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸ்விட்ச் போட்ட உடனே அது கப்புன்னு சிவப்பு ஆயிடுமா? இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிலானே கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகி அப்புறம் தான் பிரைட் ரெட்டா மாறும். அது ஏன் அப்படி? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். அந்த கேள்விக்கு பதில் அந்த டோஸ்டருக்குள்ள இருக்கிற சின்ன வயர்ல தான் இருக்கு. அது சூடாக ஆக அதோடைய ரெசிஸ்டன்ஸ் மாறும். டெம்பரேச்சர்னால ரெசிஸ்டன்ஸ் மாறுற இந்த விஷயம்தான் நம்ம இன்னைக்கு படிக்க போற கோர் ஐடியா. ஓகே, அந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் மாறுதுன்னு சொன்னோம்ல, அது ஏன் அப்படி மாறுது அதை புரிஞ்சிக்க நம்ம இப்போ மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல எலக்ட்ரான் டிராஃபிக் ஜாம பார்க்க போறோம். ஒரு எம்டி காரிடோரை இமேஜின் பண்ணிக்கோங்க. யாருமே இல்ல, நீங்க ஈஸியா ஓடி போயிடுவீங்க, ரைட்? அதே மாதிரி தான் லோ டெம்பரேச்சர்ல ஒரு மெட்டீரியல்குள்ள எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா மூவ் ஆகும். அதிகமா எதுலயும் இடிக்காம. கொலிஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ அதே காரிடார்ல கூட்டம் நிறைஞ்சி எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? நீங்க வேகமா போக முடியுமா? கஷ்டம் இல்லையா? இதுல இடிச்சா அதுல இடிச்சா தான் போக முடியும். அதே மாதிரி தான் ஹை டெம்பரேச்சர்ல மெட்டீரியல்குள்ள இருக்கிற அயான்ஸ் எல்லாம் நல்லா வைப்ரேட் ஆகி ஒரு கேஆஸ் கிரியேட் பண்ணும். இந்த கேஆஸ்னால எலக்ட்ரான்ஸ் அதிகமா மோதி அதுங்களோட மூமெண்ட் தடைப்படும். இந்த தடை தான், இந்த டிராஃபிக் ஜாம் தான் ரெசிஸ்டன்ஸ். சரி, இந்த கேஆஸ் அதிகமா ஆகுறத நம்ம பேசிட்டோம். ஆனா இதை எப்படி அளக்கிறது, எப்படி கால்குலேட் பண்றது? அதுக்கு தான் பிசிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. வாங்க பாப்போம். இதோ பார்க்க கொஞ்சம் பெருசா தெரியலாம், ஆனா இதுதான் என்சிஆர்டில இருக்கிற ஆஃபிஷியல் ஃபார்முலா. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கிற ரெசிஸ்டிவிட்டிய அதோடைய ஒரிஜினல் ரெசிஸ்டிவிட்டி கூட கனெக்ட் பண்ற ஃபார்முலா இது. இந்த சிம்பிள்ஸை பார்த்து பயந்துராதீங்க. ரொம்ப சிம்பிள். ரோ டீனா ஃபைனல் ரெசிஸ்டிவிட்டி, ரோ ஜீரோனா ஸ்டார்டிங் ரெசிஸ்டிவிட்டி, டி மைனஸ் டி ஜீரோனா டெம்பரேச்சர்ல உள்ள வித்தியாசம், அண்ட் ஆல்ஃபான்னு ஒன்று இருக்கே, அதுதான் இங்க ஹீரோ. அது ஒரு கான்ஸ்டன்ட். அந்த மெட்டீரியல் டெம்பரேச்சர்னால எவ்வளோ மாறும்னு சொல்றது அந்த ஆல்ஃபா தான். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. எல்லாமே சூடான ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுமானா? இல்ல. எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது. மெட்டல்ஸ் வேற மாதிரி நடந்துக்கும், செமிகண்டக்டர்ஸ் வேற மாதிரி நடந்துக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, ரெண்டு கிராஃபும் அப்படியே ஆப்போசிட்டா போகுது. ஃபார் மெட்டல்ஸ் லைக் காப்பர், டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகுது. ஆனா அந்த பக்கம் செமிகண்டக்டர்ஸ்க்கு பாருங்க, டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி குறையுது. அப்படியே உல்டா. ஏன் இந்த வித்தியாசம்? மெட்டல்ஸ்ல நம்ம சொன்ன மாதிரி டிராஃபிக் ஜாம் ஜாஸ்தி ஆகும், கொலிஷன்ஸ் தான் ப்ராப்ளம். ஆனா செமிகண்டக்டர்ஸ்ல ஹீட் பண்ண புதுசா கரண்ட் கொண்டு போறதுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உருவாகும். ஸோ கரண்ட் கொண்டு போறவங்க அதிகமாகிறதுனால அந்த டிராஃபிக் ஜாம் எஃபெக்டை விட இது பெருசா இருக்கு. அதனால ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருது. இன்ட்ரெஸ்டிங் இல்ல? திரும்பி நம்ம டோஸ்டருக்கே வருவோம். என்சிஆர்டி புக்லயே அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கூலா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அந்த டோஸ்டர் வயரோட ரெசிஸ்டன்ஸ் 75.3 ஓம்ஸ். ஆனா சூடான அப்புறம் பாத்தீங்களா 85.8 ஓம்ஸ்க்கு போயிடுச்சு. அதான் நம்ம சொன்னோம், டோஸ்டர்ல யூஸ் பண்ற நிக்ரோம் ஒரு அலாய். அதுக்கு டெம்பரேச்சர் ஏறினா ரெசிஸ்டன்ஸும் ஏறும். ஓகே, இப்போ ரொம்ப கவனமா கேளுங்க. எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமையே பண்ற ரெண்டு பெரிய தப்புகளை நான் சொல்றேன். இதுக்கு பேர் சைலண்ட் கில்லர்ஸ். இது நம்ம மார்க்க தெரியாமையே குறைச்சிடும். மொத தப்பு, டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா எப்பவுமே ரெசிஸ்டிவிட்டி ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறது. பலர் இப்படி தான் படிச்சு வச்சிருப்பாங்க. இது தப்பு. என்ன நம்ம இப்பதான் பார்த்தோம், செமிகண்டக்டர்ஸ்க்கு இது அப்படியே ஆப்போசிட். ஸோ அந்த ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப டேஞ்சரஸ். கவனமா இருக்கணும். ரெண்டாவது தப்பு, அந்த ஃபார்முலால வர்ற ஆல்ஃபா எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர்னு நினைக்கிறது. நம்ம போடுற ப்ராப்ளம்ஸ்ல அப்படிதான் வரும்னு ஒரு அசம்ஷன் இருக்கும். அதுவும் தப்பு. ஆல்ஃபா பாசிட்டிவா இருந்தா டெம்பரேச்சர் கூட கூட ரெசிஸ்டிவிட்டி கூடும், அது மெட்டல்ஸ்க்கு. ஆனா ஆல்ஃபா நெகட்டிவா இருந்தா டெம்பரேச்சர் கூட கூட ரெசிஸ்டிவிட்டி குறையும். அது யாரு? கரெக்ட், செமிகண்டக்டர்ஸ். ஸோ ஆல்ஃபாவோட சைனே அந்த கதையை சொல்லிடும். சரி, இப்போ நம்ம படிச்சதை எல்லாம் ஒன்னு சேர்த்து இது வேற டாபிக்ஸ் கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து எக்ஸாம்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணிடலாம். ரெடியா? இந்த ஐடியா தனியா இருக்கிற விஷயம் இல்ல.
இதுதான் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்ல வர்ற ஆர்க்கு காரணம். ஒரு வயர் ஏன் சூடாகுதுன்னு இதே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே மாதிரி ரொம்ப ஆக்யூரேட்டா டெம்பரேச்சர் மெஷர் பண்ற ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர்ஸ்னு ஒரு டிவைஸ் இருக்கும். அது ஒர்க் ஆகுறதும் இந்த பிரின்சிபல்ல தான். ஸோ ஃபைனலாக எக்ஸாமுக்கு படிக்கும்போது இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மெட்டல்ஸ்க்கு என்ன ஆகும், செமிகண்டக்டர்ஸ்க்கு என்ன ஆகும், அலாய்ஸ்க்கு என்ன ஆகும், அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மெயின் ஃபார்முலா. இது தெரிஞ்சாலே போதும், இந்த டாபிக்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பவுமே கம்ப்யூட்டரை, ஃபோனை கூல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா செமிகண்டக்டர்ஸ் சூடானா நல்லா ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம்ல. அப்போ சூடான என்வைரன்மெண்ட்ல இன்னும் வேகமா ஓடுற கம்ப்யூட்டர்ஸை நம்ம டிசைன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.